ஆரக்கல்ல 30,000 பேரை லே ஆஃப் பண்ணிருக்காங்க. என்னங்க அது எப்படி ஆயி போச்சு? இந்த 30,000 பேரையுமே ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிருச்சா? சரி, நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கவா? இந்த 30,000 பேர்ல யாருக்குமே ஏஐ தெரியாம இருந்திருக்கும்? எவ்வளவு இன்டர்வியூஸ் வச்சு எடுத்திருப்பாங்க? இந்த 30,000 பேரும் அன்ஃபிட் ஆயிட்டாங்க இல்ல. அப்புறம் இந்த மாதிரி பல்கா லே ஆஃப்ஸ் நடக்குது? அதை தெரிஞ்சுக்க முன்னாடி நம்ம பேஜ் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒரு எவல்யூஷன் தான் சொல்லணும். அப்போ பிரவுசர் வந்தப்போ எப்படி ஒரு டிரான்சிஷன் நடந்துச்சு, அதுக்கப்புறம் .com வந்தப்போ ஒரு டிரான்சிஷன், அது மாதிரி இப்போ இந்த ஏஐ. அப்புறம் இவ்வளவு பேரை லே ஆஃப் பண்றாங்க. சோ இந்த கம்பெனிஸ்ல உள்ள டார்க் ட்ரூத் என்ன அப்படின்னா, இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஏஐ ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போதான் மார்க்கெட்ல அவங்களோட ஸ்டாக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு இந்த கம்பெனிஸ் யூஸ் பண்ற ஒரு வெப்பன் தான் இந்த லே ஆஃப். ஏஐ எங்க ஹியூமன் ரீப்ளேஸ் பண்ணிருக்குன்னா, இந்த பிபிஓ கால் சென்டர் மாதிரி ரிப்பீட்டேட்டிவ் ஜாப்ஸ்ல ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஏஐ சாட் பாட்டை யூஸ் பண்றாங்க. பட் ஏஐ ஒரு இன்ஜினியரை கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணல. அதனால நீங்க தைரியமா படிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு ஜாப்ஸ் எல்லாத்தையும் ஏஐ ரீப்ளேஸ் பண்ண போதுன்னு எதுவுமே படிக்காம இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பேசலாம்.